no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. முன்னாடி திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போ காங்கிரஸும் அதை கையில் எடுத்திருக்காங்க. ஆட்சியிலும் உரிமை, அதிகாரத்திலும் உரிமைங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை காங்கிரஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சூழலில் காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி அவர் வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக ட்வீட் போடுறப்போ பல்வேறு விதமான கருத்துக்கள், திமுகவில் இருக்கிறவங்களே காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டான பதிவுகள் போடுறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ ராகுல் காந்தியோட ட்வீட் வந்து திமுகக்கு அகைன்ஸ்டாக இருக்குமா, தாவேகா கூட்டணிக்குள்ளே போகுமா அப்படிங்கிறது நம்ம இப்போ கணிக்க முடியாது. பட் திமுக அதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அவங்க உரிமை, அதை மறுக்கலாம், ஏற்கலாம், அதுவும் திமுகவோட உரிமை தான். மாணிக்கம் தாகூர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து வருவோம். அவர் வந்து ஆட்சியில் பங்கு கேட்கும்போது பெரியசாமி, அமைச்சர் பெரியசாமி அவர்கள் மறுக்கிறார். இல்லை, அந்த மாதிரி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி மறுக்கிறாருன்னு நினைக்கிறேன். செல்வ பெருந்தகை கிட்டே இதை பற்றி கேட்கும்போது இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் இன்னுமே எதுவுமே சொல்லலை. இப்போ இந்த போக்கை எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு சின்ன பிளவு மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட்டிருக்கிறதா எடுத்துக்கலாம். ஸ்டாலின் அவர் பெரியசாமி சொல்கிற பதில் வந்து செல்வ பெருந்தகை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும்னா சாணிக்கம் தாகூருக்கு ஸ்டாலின் ஏன் சொல்லணும்? இன்னைக்கு வந்து மாநில தலைவராக செல்வ பெருந்தகை இருக்கார். அவர் வந்து வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சாமி கோயில் நினைக்கிறேன், கும்பாபிஷேகம் கோயில் மேலே ஏற உடல் அவர். அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கவும் வந்து நம்மளை இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு அவரை கிளைம் பண்ணுறாரு. ஒரு கட்சியோட மாநில தலைவர் இப்படி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா கட்சி என்ன பண்ணியிருக்கணும்? வந்து களத்துக்கு வந்து பேசியிருக்கணும். யாரும் பேசலை, எதுவும் பேசலை. அப்புறம் இப்படி இருந்துச்சா கட்சி எப்படி வளரும்? டிவிக்கேன்னு ஒரு பார்ட்டி இல்லைன்னா இன்னைக்கு வந்து இந்த டிமாண்ட் அவங்க வச்சே இருக்க மாட்டாங்க. ஸோ ராகுல் காந்தி பேசலை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த டைமில் இப்போ நேற்று அவர் ட்வீட் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எனக்கு சீட்டு கொடுக்குறீங்களா, இல்லைனா நான் டிவிக்கு கூட போகட்டுமா? இது அவங்களோட பிளாக்மெயில். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ அரசியல் பேசுவோம். இன்னைக்கு அகைன் வெல்கம் பேக் விஸ்வநாத். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. திமுக காங்கிரஸ் கூட்டணி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணிலாம் சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. பட் ஆனால் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம்னு தோணுச்சு. ஏன்னா வழக்கமாக நடக்கிறது தான், ஆனால் இந்த எலெக்ஷனில் நிறைய டைனமிக்ஸ் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ மாணிக்கம் தாகூர் உட்பட நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்சியில் பங்கு, முன்னாடி திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போ காங்கிரஸும் அதை கையில் எடுத்திருக்காங்க. ஆட்சியிலும் உரிமை, அதிகாரத்திலும் உரிமைங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை காங்கிரஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சூழலில் காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி அவர் வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக ட்வீட் போடுறப்போ பல்வேறு விதமான கருத்துக்கள், திமுகவில் இருக்கிறவங்களே காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டான பதிவுகள் போடுறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. என்ன தான் நடந்துட்டுருக்கு? இப்போ இந்த கூட்டணிக்கு இடையில் இருக்கக்கூடிய டைனமிக் என்னவா இருக்க போகுது இந்த எலெக்ஷனில்? ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மாணிக்கம் தாகூர் பேசினார். அப்புறம் தமிழ்நாடு பொறுப்பாளர் வந்து கிறிஸ் சோடங்கர் அவரும் சொல்லியிருக்காரு ஆட்சியில் பங்கு அப்படின்ட்டு. ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்குறதுக்கு எல்லா கட்சிக்கும் உரிமை இருக்குது, நம்ம அதை மறுக்கவே கிடையாது. இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ராகுல் காந்தியோட ட்வீட் வந்து திமுகக்கு அகைன்ஸ்டாக இருக்குமா, தாவேகா கூட்டணிக்குள்ளே போகுமா அப்படிங்கிறது நம்ம இப்போ கணிக்க முடியாது. பட் திமுக அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அதை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அவங்க உரிமை, அதை மறுக்கலாம், ஏற்கலாம், அதுவும் திமுகவோட உரிமை தான். அதில் வந்து பெருசாக கமெண்ட் பண்ண ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது 2006 பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிக்குது, ஆனால் வந்து மெஜாரிட்டியோட ஜெயிக்கல. அப்போ காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எதுவுமே இல்லை. அவங்க மினிஸ்ட்ரியில் கேபினெட் கூட கேட்கல. அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி அவங்க கேட்குறது வந்து என்ன, ஒரு காலத்தின் கட்டாயம்னு சொல்லலாமா? இது இல்லை, அன்னைக்கு கேட்கலன்னு இல்லை, அன்னைக்கு பெருசாக வலியுறுத்தலை. அவங்களுக்கு தேவை அப்படின்னா அன்னைக்கு வலியுறுத்தி இருக்கணும். 2006 திமுக வந்து மைனாரிட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் தான் மைனாரிட்டி டிஎம்கேன்னு ஜெயலலிதா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதே. அன்னைக்கு வந்து இவங்க பெருசாக கேட்கல. அன்னைக்கு கேட்கல அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா, அன்றைக்கே நீங்கள் கேட்டிருக்கணும், உங்களை யார் கேட்க வேணான்னு யார் சொன்னா அப்படிங்கிறதான் பதில். பட் அவங்க ஏன் அன்னைக்கு கேட்கல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா 2004 மத்தியில் காங்கிரஸ் ஆச்சு, காங்கிரஸ் வந்து மைனாரிட்டியாக தான் இருக்குது.
ஸோ திமுக உள்ளிட்ட கட்சிகளோட ஆதரவோடு அங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ இங்கே இருக்க மாநில காங்கிரஸ் திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்தா, ப்ரெஷர் கொடுத்தா அது வந்து மேலே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு இங்கே வந்து அன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டை பெருசாக அவங்க கேட்கல. அந்த பாயிண்ட் எடுத்துட்டு நாங்கள் அன்னைக்கு ஜென்டிலாக இருந்தோம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து கிளைம் பண்ணுறது அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. கேட்கணும்னா அன்றைக்கே கேட்டிருக்கலாம். இன்றைக்கி கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, கேட்குறது அவங்க உரிமை, ஏற்பதும் ஏற்காமல் இருக்கிறதும் திமுகவோட உரிமை. அன்னைக்கு மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையில் டிஎம்கேக்கு மினிஸ்ட்ரி வந்துச்சு அந்த 2004 நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிச்சப்போ. அந்த மரியாதையை இவங்களும் கொடுத்தாங்கன்னா இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி இன்னும் வலுப்படுமே. அது ஏன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க? ஸோ நம்ம இதை வந்து இந்தியா விசஸ் ஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே ஓகேங்களா? இப்போ மாநிலத்தில் வந்து திமுக ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம கேள்வி கேட்குறோம். பட் சென்ட்ரலில் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அது திமுகக்கான ரெப்ரசன்டேஷன் கிடையாது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான ரெப்ரசன்டேஷன். இங்கே இருக்க எம்பிக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்து சில மினிஸ்ட்ரிஸ் இருக்காங்க, யூனியன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு போது அது ஸ்டேட்டுக்கான ரெப்ரசன்டேஷனாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது திமுகக்கான ரெப்ரசன்டேஷனாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதையே இங்கே ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கேட்குற கட்சிகள் தங்களோட தகுதிகளை வளர்த்துக்கணும். ஓகே ஓகேங்களா? இன்றைக்கி ஏன்னா அன்றைக்கி திமுகவுக்கு மன்மோகன் சிங் ஏன் கொடுத்தாரு அப்படின்னா அவங்களோட திமுகவோட ஓட் பேங்க் என்ன, திமுகவோட சப்போர்ட்டால் தான் ஜெயித்தாங்க. அவங்க மினிஸ்ட்ரி இல்லை அப்படின்னா இங்கே ஆட்சி அமைக்க முடியாது, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணாலும் ஸ்டேட்டுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் மன்மோகன் கொடுத்தாரு. அதை திமுக இங்கே செய்யணும், திமுகன்னு இல்லை ஒரு மாநில கட்சி ஸ்டேட்டில் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஓகே. கம்மிங் பேக் டு மாணிக்கம் தாகூர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து வருவோம். அவர் வந்து ஆட்சியில் பங்கு கேட்கும்போது பெரியசாமி, அமைச்சர் பெரியசாமி அவர்கள் மறுக்கிறார், இல்லை அந்த மாதிரி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி மறுக்கிறாருன்னு நினைக்கிறேன். செல்வ பெருந்தகை கிட்டே இதை பற்றி கேட்கும்போது இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு. ஸ்டாலின் அவர்கள் இன்னுமே எதுவுமே சொல்லலை. இப்போ இந்த போக்கை எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு சின்ன பிளவு மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட்டிருக்கிறதா எடுத்துக்கலாம். ஸ்டாலின் அவர் பெரியசாமி சொல்கிற பதில் வந்து செல்வ பெருந்தகை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும்னா மாணிக்கம் தாகூருக்கு ஸ்டாலின் ஏன் சொல்லணும்? ஓகே. ராகுல் காந்தி கேட்டார்னா ஸ்டாலின் சொல்லலாம், மாணிக்கம் தாகூர் கேட்டார்னா பெரியசாமி தான் சொல்லுவார். ஓகே ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டாலின்கிட்டருந்து பதில் வேணும்னா கேள்வி வந்து ராகுல்கிட்டருந்து வந்திருக்கும். அப்போ நீங்கள் ராகுலுக்கு ப்ரெஷர் கொடுங்க, அவரை கேட்க சொல்லுங்கள். இருக்குது இல்லைன்றதை ஸ்டாலின் சொல்லிட்டு போகிறாரு. ஓகே. ஸோ இது இந்த மாதிரியான டிபேட் வந்து காங்கிரஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்டாலின்கிட்டருந்து ஆன்சர் வேணும்னா உங்கள் ஹெட்டுக்கிட்டேருந்து பேச சொல்லுங்கள். ஓகே. இப்போது இந்த டிமாண்ட் வைக்கிறாங்கல்ல, இந்த டிமாண்ட் வைக்கிறதுக்கான எந்த நியாயமான காரணமோ காங்கிரஸ் கிட்டே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? சரி, நான் திரும்ப தான் சொல்கிறேன், அவங்க வைக்கிறதுக்கான உரிமை அவங்கள்ட்ட இருக்குது, நான் மறுக்கவே கிடையாது. ஓகே. தகுதி இருக்கா அப்படிங்கிறது தான் கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலைக்கு அரசியல் பின்புலமே கிடையாது. நேற்று வந்து அண்ணாமலை பாஜக கட்சியை இப்படி வளர்த்துருக்காரு, பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? அவங்களோட ஓட் பேங்க் 4% ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஓகே. 2 இன்சிடென்ட் சொல்கிறாங்க. 2023 வந்து ராகுல் வந்து கைது செய்யப்பட்டுறாரு. அன்னைக்கு காங்கிரஸோட தமிழ்நாடு தலைவராக KS அழகிரி இருந்தார். அவர் உட்பட 4-5 பேர் ரயில் மறியல் போராட்டம். காங்கிரஸ் பேர் இயக்கம்னு வாங்க, ஓகே, வேறு எந்த கட்சியையும் பேர் இயக்கம்னு சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் ஒரு பேர் இயக்கம். ஒரு ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்காரு, 4 பேர் 5 பேர் ரயில் மறியல் போராட்டம்னா இது எவ்வளோ அசிங்கம். ஸோ இதை வந்து எள்ளி நகையாடாமல் வேறு என்ன பண்ணுவாங்க? இன்னொரு இன்சிடென்ட்டு, இன்னைக்கு வந்து மாநில தலைவராக செல்வ பெருந்தகை இருக்கார். அவர் வந்து வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சாமி கோயில் நினைக்கிறேன், கும்பாபிஷேகம் கோயில் மேலே ஏற உடல் அவர். அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கவும் வந்து நம்மளை இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு அவரை கிளைம் பண்ணுறாரு. ஒரு கட்சியோட மாநில தலைவர் இப்படி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா கட்சி என்ன பண்ணியிருக்கணும்? வந்து களத்துக்கு வந்து பேசியிருக்கணும். யாரும் பேசலை, எதுவும் பேசலை. அப்புறம் இப்படி இருந்துச்சா கட்சி எப்படி வளரும்? உங்களை நீங்களே வந்து மதிக்கலை, ரெப்ரசன்ட் பண்ணல அப்படின்னா பப்ளிக் எப்படி செய்வான்? அப்போ எந்த பேசிஸில் நீங்கள் வந்து இதை கேட்குறீங்க? அகைன் என்னோடய ஸ்டேட்மெண்ட் கிளியராக சொல்லிக்கிறேன், கேட்கக்கூடாதுன்னு சொல்ல, கேட்க உரிமை இருக்குது, தகுதி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை? ஓகே. ஸோ உங்களுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எந்த கட்சியாக இருந்தாலும் இறங்கி வந்து அங்கீகாரம் கொடுத்து தான் ஆகணும். தகுதியை வளர்க்காமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேறு ஒரு அரசியல் கணக்கு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன அரசியல் கணக்கு? டிவிக்கே மீன் பண்ணுறீங்களா? ஆமாம். ஓகே, ஓகேங்களா? ஏன்னா இப்போது டிவிக்கேன்னு ஒரு பார்ட்டி இல்லைன்னா இன்றைக்கி வந்து இந்த டிமாண்ட் அவங்க வச்சே இருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ
ராகுல் காந்தி பேசலை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த டைமில் இப்போ நேற்று அவர் ட்வீட் பண்ணிட்டார். ஆ ஆ. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எனக்கு சீட்டு கொடுக்குறீங்களா, ம். இல்லைனா நான் டிவிக்கு கூட போகட்டுமா? இது Okay. அவங்களோட பிளாக்மெயில். ஓகே ஓகே. இதுக்கு ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். ம். அது வேற. பட் ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. 2024 இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆகுது. ம். அன்னைக்கு எல்லாருமே வந்து காங்கிரஸ் தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க. அதுவுமே சில ஒப்பந்தங்களோட தான். பட் 2019 யாருமே ஏற்றுக்கல. ம். ஃபர்ஸ்ட் ஆளாக ஸ்டாலின் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னது ஸ்டாலின். ஓகே. அப்போது ஸ்டாலின் வந்து காங்கிரஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் இவங்க கன்சிடர் பண்ணணும். ம். ம். ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் டிவிகேவை வந்து ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டி ஒரு டிமாண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட்டீங்க, போங்க டிவிக்கோட போங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் என்னவாக இருக்கும்? ஸோ நம்ம ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி டிவிகே இஸ் அன்ப்ரூவன் அன்டெஸ்டட். ஓகே ஓகே. 20 இருக்குது, 25 இருக்குது, 10 இருக்குன்னு எல்லாம் யூகத்தில் பேசிகிட்டு இருக்கோம். ம். அது வருமா? தெரியாது. ஸோ அப்படியான பார்ட்டியை நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனில் உங்கள் ரிசல்ட் என்ன ஆகும்? ஓகே ஓகே. அடுத்த முறை திரும்ப வந்து யூனியன் எலெக்ஷன் வரும்போது என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க? ஓகே. இருக்கதும் போச்சுன்னு உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கணும். அப்போ திருமாவளவன் மாதிரி யாராவது போயிட்டு கபர் யூ ஆர் க்ரையிங் அப்படின்னு தான் சொல்லணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே அந்த ஸ்டேஜ் தான் இருக்கும் காங்கிரஸ்க்கு. ஓகே. இப்போ காங்கிரஸ் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த சீட்டு விஷயத்தில் நிறைய பிரச்சனை வரும். எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, இத்தனை சீட்டு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. இது வந்து திரு கருணாநிதி அவர்கள் தலைவராக இருந்த பீரியட்லேருந்தே தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ தாவேக்காவுக்கு போனால் அங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய களம் கிடைக்கும் இல்லையா? இப்போது விஜய்க்கு நீங்கள் என்னதான் இருந்தாலும் குறைச்சி மதிப்பிட முடியாது. விஜய் நெக்ஸ்ட் பிக் திங்காக இல்லையாங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் விஜய் வளர்ந்துட்டு வராரு, அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில். அப்படிங்கிறப்போ அந்த ஒரு களத்தை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு 50 சீட் வேணும்னா எனக்கு அந்த 50 சீட் வேணும்னு தைரியமாக கேட்டு வாங்கலாம்ல டிவிகே கிட்ட. இது டிஎம்கே கிட்ட முடியாதுல்ல. நாம் அதான் சொல்கிறோம். நம்ம விஜயை நான் குறைச்சி மதிப்பில்ல, விஜய்க்கு நான் பூஸ்ட்டும் கொடுக்கல. எனக்கு விஜய் யாருன்னே தெரியாது. விஜய் மீன்ஸ் அந்த ஓட் பேங்க் பொலிட்டிக்கல் தெரியாது. பொலிட்டிக்கலாக அவரோட பவர் என்னன்னே தெரியாது. சரி, நீங்கள் வடிவேலோட பிரச்சாரம் பார்த்துருப்பீங்க திமுகக்கு. அவ்வளவு கூட்டம். ஆமாம் ஆமாம். ஆனால் ஓட் பேங்க் என்னாச்சு? திமுக இப்போ எதிர்கட்சியாக கூட வரல. ஸோ சினிமா பிம்பம்லாம் வந்து பாலிடிக்ஸில் எடுபடாது. நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ விஜயோட ஓட் பேங்க் என்னன்னே நமக்கு தெரியாத போது நீங்கள் போகலாம். 50 நான் 100 கூட கேளுங்க. 234 200 நீங்கள் வச்சுக்கோங்க. வெறும் 34 கூட விஜய் நிற்கட்டும். என்ன உங்களுக்கு என்ன ஜெயிக்க போதும் எனக்கு தெரியாதுல்ல, விஜய்க்கும் தெரியாது, காங்கிரஸ்க்கு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சாதான் விஜயோட ஓட் பேங்க் என்னன்னே தெரியும். விஜயகாந்தை நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கூட்டணி இல்லைன்னாரு, வெளிப்படையாக சொன்னார். ஏன் பவர் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். பட் விஜய் வரும்போதே கூட்டணிக்கு வா, உனக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோடு வராரு. ஸோ விஜய்க்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை மக்கள் செல்வாக்கு இருக்குது, அதிகமாக இருக்குன்னா ஓகே, இவங்க கணக்கு ஓகே. இல்லை அப்படின்னா எத்தனை சீட் வாங்கினான்னு முக்கியம் இல்லை, எத்தனை சீட்டு ஜெயிச்சோன்னு முக்கியம் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். அது பார்க்கணும். இப்போ நீங்கள் திமுக கவர்மெண்ட் எடுங்க, அது வந்து ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த கூட்டணியை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது? பிஜேபிக்கு அகென்ஸ்டாக. ஸோ மதச்சார்பற்ற அணியில் விசிகா சேர்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்றாங்க, காங்கிரஸ் சேருது. இப்போ இந்த கூட்டணியால் மற்ற கட்சிகளுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கணும். திமுக மட்டுமே பலன் அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ விசிகா அது வந்து ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாகவே இல்லை. பட் இப்போது 4 எம்எல்ஏ 2 எம்பி கட்சி வந்து அந்தஸ்து வாங்கியிருக்கு. கம்யூனிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் இந்தியாவில் எங்கே இருக்குது? பட் இங்கே தமிழ்நாட்டில் 4 எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. எதனால்? இந்த திமுக தலைமையிலான கூட்டணினால. காங்கிரஸ்க்கு போன இந்த எலெக்ஷனில் எதிர்கட்சி 2019 எதிர்கட்சிக்கு தேவையான சீட்டு கூட காங்கிரஸ் கிடையாது. பட் அப்பையும் சப்போர்ட் பண்ணது யார்? திமுக. ஓகே. ஸோ திமுகவால் இந்த கூட்டணிக்கு பலன் இருக்குதானே. வின்வின் பாலிசியில் தான் 2 பேருமே வந்திருக்காங்க. இப்போ விசிகா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மதச்சார்பற்ற கூட்டணின்னு திமுகவால் அவ்வளோ ஓப்பனாக கிளைம் பண்ண முடியாது. ஸோ அது இவங்களால திமுக கிடைச்ச ப்ளஸ். ஸோ 2 பேருக்குமே ப்ளஸ் இருக்குது. ஓகே. இவ்வளவு தான். ஆட்சியிலையும் பங்கு வேணும்னா அதுக்கு உங்கள் குவாலிஃபிகேஷனை இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அதர்வைஸ் இந்த டிமாண்ட் வந்து ஜஸ்ட் சீட்டுக்காக பேரத்துக்காக பிளாக்மெயில் பண்ணுறதோட நின்றுடும். ஓகே. இப்போ ஆட்சியில் பங்குக்கு திமுக மறுப்பு தெரிவிக்குதுன்னா,
அப்புறம் வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் கூட்டணிங்கிற கொஷின் ஒன்று இருக்குல்ல, தனியாகவே நின்றுட்டு போகலாமே. கூட்டணி வேணும், ஆனால் ஆட்சியில் பங்கு வேண்டாம், பங்கு தர முடியாதுன்னா அது என்ன? அது என்னால் புரிஞ்சிக்க முடியல, அதனால அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இல்லை திமுகவோட பாலிசி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஓகேங்களா? தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஓகே ஓகே. தகுதியான கட்சிகள் இணைஞ்சு தேர்தலை ஃபேஸ் பண்ணால் அந்த அவங்க கேட்குற டிமாண்டை செஞ்சாகணும். ஓகே. நல்லா பாருங்கள், அண்டர்லைன் தகுதியான கட்சிகள். ஸோ கட்சிகள் அவங்களோட குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணால் திமுக ஆட்டோமேட்டிக்காக இறங்கி வரும். இப்போது இல்லை, அவங்க தகுதிகளுக்கு என்னவோ அதை திமுக பண்ணிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வின்வின் பாலிசியில் விசிகாக்கு அந்தஸ்து கிடச்சிருக்கு, கம்யூனிஸ்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருக்கு, காங்கிரஸுக்கு இந்திய அளவில் பெரிய சப்போர்ட்டாக பேக் போனாக டிஎம்கே இருக்குது. ஸோ இதை திமுக வந்து அவங்களுக்கு கொடுக்குது, அவங்கள்ட்ட இருக்க பெனிஃபிட்டை திமுக எடுத்துக்குது. இதுக்கு மேலேயும் பெனிஃபிட் வேணும்னா அவங்கவுங்க கட்சிகளை வளர்த்துக்கணும். கலைஞர் கருணாநிதி இருந்ததை விட ஸ்டாலினோட ஆட்சி வந்து மெஜாரிட்டி இருக்குது, ப்ரூவ் பண்ணியிருக்கு. இப்போ கொஞ்சம் வலுவாகவும் இருக்காங்க. இந்த டைமிங்கில் திமுக வந்து இறங்கி வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்பலை. அதுக்கு ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிறத 100% நான் வந்து முன்வைக்கிறேன். ஓகே. இப்போது டிஎம்கே பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் காங்கிரஸ் பெர்ஸ்பெக்டிவ்க்கு வருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வச்சு டிமாண்ட் பண்ணுறாங்க, தாவேக்கா வச்சு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு தாவேக்கா வளர்ந்துருக்காங்கிற ஒரு டவுட்டும் ஒன்று வருது. அந்த க்ரோத்தை பார்க்குறீங்க, அக்னாலேஜ் பண்ணுறீங்களா, இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு? இல்லை, ஒரு பொலிட்டிக்கலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து அந்த பிம்பம் பெருசாக கட்டமைக்கப்படும். ஓகேங்களா? மீடியாவோட லைட் வந்து அதிகமாக இருக்கும். அது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றதா இன்றைக்கி தேர்தலில் நம்மளால் சொல்லவே முடியாது. நம்ம சொல்லிக்கலாம், விஜய்க்கு 20%, ஏன் நீங்கள் 50% விஜய்க்கு வந்துருச்சுன்னே சொல்லுங்கள், யாரும் வந்து மறுக்க போகிறதில்ல, தாராளமாக சொல்லிக்கோங்க. ஏன்னா அது விஜய்க்கே தெரியாது. ஓகே ஓகே. ஓகேங்களா? நடைமுறை என்னன்றதை எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். கருத்து கணிப்பு எடுப்பாங்க, நம்ம பார்க்குறோம் எத்தனை வந்து சர்வே வந்து ஃபெயில் ஆகியிருக்குன்றதை நம்ம செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி விஜய்கிட்ட பேசுகிறவங்க அவருக்கு ஃபேவராக 4 பாயிண்ட்டை சொல்லுவாங்க, ரியல் பிக்சரை சொல்கிற ஆள் இருக்காங்களான்னு தெரியாது. நாட் ஓன்லி ஃபார் விஜய், எல்லா லீடருக்கும், ஸ்டாலினுக்கும் அதுதான். நம்ம அவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், எடுத்திருக்கோம், நம்ம தான் ஃபீல்டில் லேடிஸ் ஓட்டெலாம் நமக்கு தான் அப்படின்னு ஸ்டாலின்கிட்ட பேசலாம். உண்மை என்ன நமக்கு தெரியாது, ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ அது டிஎம்கேக்கு நெகட்டிவாக கூட மாறலாம். எதையுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். பட் யாருக்குமே பெருசாக க்ரெடிட்ஸ் கொடுத்து நம்ம இந்த எலெக்ஷனில் பேச முடியாது. ஆனால் விஜய் வந்து ஒரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ், அவரை சுற்றி இப்போ களம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அது யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்குன்றதை இன்றைக்கி தேதியில் கெஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே. இப்போது இந்த திமுக காங்கிரஸ் கிட்ட இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய பிளவுகள்லாம் நம்ம பார்க்குறோம். கான்ட்ரடிக்ஷன்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்க போகிறோம். ஆனால் இது இப்போ இந்த மோஸ்ட்டாக டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி தான் அமைய போகிறதாவும் சோர்ஸஸ் சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க. கூட்டணி ஒன்றும் பிரேக்லாம் ஆகாதுங்கிற ஸ்டாண்டில் தான் நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முரண்பாடுகள், இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் களத்தில் எதிரொலிக்குமா அப்படிங்கிற கொஷின் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? என்னோட கணிப்பும் வந்து இந்த கூட்டணி பிரேக் ஆகாது. ஓகேங்களா? அவங்க வந்து குறைந்தபட்சம் சீட்டு எண்ணிக்கையை குறையாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க இன்டைரக்டாக. சரி, நமக்கே தெரியும்னா ஸ்டாலினுக்கும் தெரியும், ராகுலுக்கும் தெரியும். அதை மீறி வந்து காங்கிரஸ் இதை ஏன் செய்யுது அப்படின்னா அவங்களோட ஃபாலோவர்ஸை குசி பார்க்கணும். ஓகே. என்ன நம்ம கட்சி ஒன்றுமே பேசலை, கொடுக்குறத வாங்கிட்டு இருக்காங்க, எதுவுமே செய்யலை அப்படின்னு இருப்பாங்க. அவன் எலெக்ஷனில் வேலை பார்க்க மாட்டான், ஓகே, சோர்வாக இருப்பான். அப்போ அவனை பூஸ்ட் பண்ண சில விஷயங்கள் இப்படி பேச தான் செய்வாங்க. இது ராகுலும் ஸ்டாலினும் பேசும்போது இது முடிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் குழு அமைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச திமுக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணுறதுக்கான குழு வந்து ஃபெப்ரவரியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழு வந்தோன்னா இது டீல் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்பையும் ஆகாமல் கண்டினியூஸாக இந்த முரண் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஈவன் அலையன்ஸ் ஃபார்ம் ஆனாலும் கிரவுண்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. திமுக தொண்டனும் காங்கிரஸ் தொண்டனும் முட்டிக்கிட்டு இருப்பான், அவன் வேலை பார்க்க மாட்டான், யூனிட்டியாக செயல்பட மாட்டான். அப்போ அது ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக ராகுலும் ஓகே சொல்ல மாட்டாங்க, ஸ்டாலினும் ஓகே சொல்ல மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ சீட்டு எண்ணிக்கை ஏதாவது குறைப்பாங்களா, அப்படி ஏதாவது நடக்குமா? ஸ்டாலினுக்கு அந்த ஐடியா இருக்குது. ஓகே. இங்கே சீட்டு எண்ணிக்கை குறைக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்குது. அதனால தான் இவங்க இப்படி ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. ஓகே. இன்டைரக்டாக ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. குறைந்தபட்சம் லாஸ்ட் டைம் வாங்கின சீட்டாவது கிடச்சிடணும் அப்படிங்கிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டாலின் வந்து போன முறை வந்து அப்போசிஷன் பார்ட்டி ஆன்டி பிஜேபின்ற ஃபேஸில் மட்டும் வந்தார். பட் இன்றைக்கி அவர் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. மந்த்லி 1000, பொங்கலுக்கு 3000 அப்படின்ட்டு நிறைய கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்காக கூட்டணி கட்சிகளுக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்கணும்?
அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் நோட் பண்ணுவார். ஸோ சீட்டை குறைக்கலாம், நம்ம கொஞ்சம் அதிகமாக நின்னோம்னா விஜயோட ஃபேக்டரால் நமக்கு சீட்டு குறைஞ்சா கூட இந்த மெஜாரிட்டியை பிடிச்சிடலாம், ஓகே மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஹங்கிங் அசம்பிளி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்டாலின் கவனமாக இருக்கார். ஸோ சீட்டை குறைக்கிறதுக்கான திட்டம் இருக்குது. குறைப்பாரா இல்லையான்றது ரெண்டு கட்சியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பொறுத்து இருக்குது. ஓகே ஓகே ரொம்ப நன்றி விஸ்வநாத், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. 2026 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. நன்றி பாலு.